சுத்தி ரவுண்டா போயிட்டு நீங்களா இல்லையா? அவங்க ஆயிடுவாங்க. ஓகே. இவங்க வந்து ஃப்ரெஷ் வாட்டர் ஓடுங்கடா எல்லாரும் வாரத்தில் கொஞ்சம் அடிக்கடி நேரு பண்ண மாட்டேன் சுற்றி போடுங்க. இந்த லேயர் இங்கேயும் வரணும், இங்கேயே போட்டு அனுப்பக்கூடாது. அது இந்த கீழ் போடுங்க. சரி சமமா இருக்கா? இந்த பக்கம் மட்டும் அதிகமாக இருக்கு. இந்த பக்கம் போடுங்க. கொட்டிடலாமா? அடுத்தது மணல், அந்த ஜல்லி ஓகே சூப்பர். இது இந்த லேயர் சுற்றி போடுது. இப்போதான் சாந்த கழிவு எல்லாத்தையும் சுற்றி போடுது. நாளைக்கு 2 நாள் போனோம்னா வரது 2 மணி நேரம் 1 மணி நேரம் அது செமஸ்டர் எக்ஸாம் அதுக்கு அவங்க எல்லாத்தையும் போடுங்க. சுத்தி போடுங்க. ஒவ்வொருத்தவங்க போடுங்க. பண்ணவங்க போடுங்க. சின்ன இதாட்டிட்டு எல்லாரும் ஒரே இடத்துல போட்டாங்க. இருக்க சிப்ஸ் சாப்பிடக்கூடாது. சிப்ஸ்லாம் 2 பேர் போறது கஷ்டமா இருக்குங்களா? இது ஏன் பண்ண சொன்னா இது வந்து குவாலிட்டி எல்லாம் மிதமா இருக்குங்க. அடுத்தது வந்து மணல் கீழே வேணாமா? கூடாங்கல்ல வேணாம். எல்லாத்தையும் எல்லாத்தையும் போட்டு
இந்த சைடு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அந்த சைடு கொஞ்சம். தண்ணி இவ்வளோ இருக்குது. இப்போ என்ன பண்ணுங்க, தண்ணி இவ்வளோ இருக்குது. ஆனால் இந்த செட்டப் கொஞ்சம் எப்படி வாட்டர் போட்ட உடனே நல்ல தண்ணி அது மாதிரி செட்டப் அதான் அவ்வளோதான் எல்லாம் போட ரொம்ப நல்லா இருக்கும். அவ்வளோதான். அப்புறம் சீக்கிரம் இப்போ இதெல்லாம் அழுகா இருக்கு, இதெல்லாம் கழுவி வச்சுருக்கோம் முன்னாடியே. சரி, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தண்ணி எடுத்து தண்ணி தண்ணி எடுக்கலாம். தண்ணி எடுக்கலாம். அந்தாண்ட வச்சுக்கலாம். அந்தாண்ட வச்சுக்க மக்கு எடுக்கு. மங்கி எடுக்கிறாங்க. இந்த மக்கு எடு. தண்ணி போகுதுங்க. தண்ணி இங்க பிடிக்கிற மாதிரி ஒரு இடத்துல இது எடுடா, இது தண்ணி பிடிக்கிறதுக்கு ஒன்று வச்சுருந்தோம். அது இருக்குது, அதை ஓப்பன் பண்ண. இது ஓப்பன் பண்ணலாம். இப்போ என்ன பண்ணுங்க, தண்ணி எடுத்து தண்ணி வைங்களா, கீழே வைங்களா, கீழே இது வைடா, இது வை, இது வை, இது வை. அதான் யாரையும் கீழே வை. ஊத்து ஊத்து. ஹோட்டல் இல்லடா. போடு. அது என்ன அழுகா இருந்துச்சா? அழுகா தானே இருந்துச்சா? கழுவிட்டு இல்லை பையனா? இது கலர் நிறைய தண்ணி போவேன். உடனே ரிசல்ட் வருது. இது எப்படி கவனி ஒரு சின்ன குழுவை எடுத்துக்கலாம். இந்த குழுவையில ஒரு அவுட்லைன், ஓகேவா? என்ன பண்ணோம், மேல என்னது இல்ல கூழாங்கல், பிரிபிரிக்கல், கரெக்டா? அடுத்து என்ன, மணல் மேல நம்ம போட்டோம் சின்ன சின்ன என்ன பண்ணோம், ஜல்லி, சின்ன சின்ன ஜல்லி. இது இதோட சின்னது, கரெக்டா? அடுத்து என்ன லேயர் போட்டோம், கறி, அடுப்பு கறி. நார்மலா எந்த ஒரு பொருள் எடுத்தாலும் கறி இருக்கும் இல்லையா? ஒரு பொருள் எரிச்சா, எந்த ஒரு உயிர் பொருள் எரிச்சாலும் கரிமம் தான் கிடைக்கும். கரிமம்னாலே கார்பன், ஓகேவா? அடுத்தது வந்து தேத்தாங்கொட்டை. தேத்தாங்கொட்டைன்றது என்னது, அது வந்து ஒரு கொட்டை. அது எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னா தண்ணியை சுத்தப்படுத்துறது, சரியா? இப்போ ஏன் இதெல்லாம் நம்ம ஏன் இங்கே இப்படி வைக்கிறோம்? ஏன் இதை மேலே இங்கே வச்சிருக்கலாம், இல்லை இதை தூக்கி இங்கே வச்சிருக்கலாம்ல? ஏன் இப்படி வச்சிருக்கோம்? ஏன் ஏன் இந்த ஆர்டர் ஃபாலோ பண்ணணும்? வேற ஆர்டர் ஃபாலோ பண்ணலாம்ல? இது மேலே இருந்துருக்கலாம்ல? கரெக்டு தானே? அந்த கேள்வி வரும் இல்லையா? ஏன் இது இப்படி வச்சிருக்கோம்? இப்ப என்ன ஆகும்னா, இந்த கூழாங்கல் லேயர் ஃபார்ம் பண்ணீங்கல்ல, அது வந்து என்ன சேர்ந்துருக்கு, ஒன்னா சேர்ந்துருக்காது, ஒட்டி இருக்காது இல்லையா?
அதுக்கு நடுவில் நிறைய கேப் இருக்கும். ஓகே, அந்த கேப்ல என்ன ஆகும்னா பெரிய பெரிய பொருள்லாம் ஃபர்ஸ்ட் ட்ராப் ஆயிடும், அடைச்சிக்கும். ஆனா தண்ணி என்ன பண்ணும், தண்ணி அங்க இருந்து ஃப்ளோ ஆயிடும். அடுத்தது அதை விட சைஸ்ல சின்னதா இருக்கிற அது இங்க ட்ராப் ஆயிடும். அடுத்தது என்ன பண்ணும்னா கறி. கறி எப்படி ஆக்ட் பண்ணுது, கறி எப்படி தண்ணியை சுத்தப்படுத்துது, யாருக்காவது தெரியுமா? எதுக்கு கறியை பயன்படுத்துறாங்க தெரியுமா? உங்க வீட்டுல வாட்டர் ஃபில்டர்லாம் இருக்கு, பாத்துருக்கீங்களா? வாட்டர் ஃபில்டர்ல அதுக்குள்ள கறி தான் இருக்கும். இந்த கறி தான் யூஸ் பண்ணுவோம். நீங்க 10,000 12,000 கொடுத்தாலும் இந்த கறி தான் உள்ள வச்சுப்போம், வேற எதுவும் இருக்காது. இங்க நம்ம இங்க சாதாரணமா பண்றதா ஒரு மோட்டர் வச்சு வேகத்தை அதிகப்படுத்துவாங்க. கொஞ்சம் பெரிய சின்ன சைஸ் ஃபில்டர் இருக்கும், அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. நீங்களே செய்யலாம் அந்த வாட்டர் ஃபில்டர். இதைதான் அங்க இருக்குது. ஆனா கொஞ்சம் மாடர்னா செஞ்சு உங்களை பொருளை வித்துடுறாங்க. கறி ஏன் பயன்படுத்துறாங்க தெரியுமா? கறி இருக்கு இல்லையா, கறி ஏதாவது இருக்கா? கறி எங்க இருக்கு? எக்ஸ்ட்ரா கறி இருக்கா? இந்த கறி இருக்கு இல்லையா, இந்த கறி இருக்கு இல்லையா, அதோட மேல் பரப்பு இருக்கு இல்லையா, அதுல சின்ன சின்ன துவாரம் இருக்கும். இதோட ரொம்ப ரொம்ப சின்ன துவாரம். ஓகேவா? எவ்வளவு சைஸ்னா, நம்ம மயிர் இருக்கு இல்லையா, மயிர் கால் இருக்கு இல்லையா, நம்ம மண்டையில இருந்தாலும் நம்மளுக்கு அதோட இங்க இருக்கு இல்லையா, இது ரொம்ப சின்ன சின்ன துவாரங்கள் இருக்கும். அந்த துவாரங்கள்ல இது கடந்து வர தூசி இதுல உள்ள போயிடும். ஓகேவா? ஆமா, மைக்ரோமீட்டர் சைஸ்ல இருக்கும். மில்லிமீட்டர் இருக்கு இல்லையா, மில்லிமீட்டருக்கு கீழே என்னன்னா மைக்ரோமீட்டர் சொல்லுவாங்க. எப்படி 10 சென்டிமீட்டர் எத்தனை, 10 சென்டிமீட்டர் எத்தனை, 10 மில்லிமீட்டர் எத்தனை சென்டிமீட்டர், 1 சென்டிமீட்டர் இருக்கு இல்லையா, அது மாதிரி. அது கீழே என்னன்னா மைக்ரோமீட்டர். ஓகேவா? அந்த மைக்ரோமீட்டர் அளவுல இருக்கிற தூசியும் இது உள்ளார சேர்ந்துடும். கடைசியா தேத்தாங்கொட்டை எதுக்குன்னா, தேத்தாங்கொட்டையில நம்மளுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய பாக்டீரியாலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அழிக்கும். அது இல்லாம தண்ணியில இருக்கிற அழுக்க அது நீக்கிடும். ஓகே, அதுக்காக இதை பயன்படுத்துறோம். இது சாதாரணமா நம்ம பாரம்பரியமா கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான வருஷமா பயன்படுத்திட்டு இருக்க ஒரு முறைதான். ஆனா நம்ம இதுல என்ன பண்ண போறோம்னா, இதுல மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ், இதுல என்ன நாவல்ட்டினா நம்ம பண்றதுல இந்த மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் இதை ரிமூவ் பண்ணுமா, இந்த செட்டப் ரிமூவ் பண்ணுமான்றது தான் நம்மளுடைய கேள்வி. ரிமூவ் பண்ணுமா, ரிமூவ் பண்ணாதா? மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் என்ன தெரியுமா? பிளாஸ்டிக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த பிளாஸ்டிக்கே நீங்க கீழே தூக்கி போட்டீங்கன்னா மக்கும் இல்லையா, ஆனா அது மக்கறதுக்கு ரொம்ப ஆயிரக்கணக்கான வருஷம் ஆகும். மக்கும் போது என்ன ஆகும்னா சின்ன சின்ன பொருளா உடையும். அந்த சின்ன சின்ன பொருள் என்ன ஆகும்னா தண்ணியில கலந்துரும். அந்த தண்ணி ஆற்றுக்கு போகும், ஆற்றுல கடலுக்கு போகும், கடல்ல மறுபடியும் ஆவியாகி மழை நீரா வரும், மேகமா போய் மழை நீரா வருது இல்லையா, அதுல கூட மைக்ரோ பிளாஸ்டிக் இருக்கு. ஓகேவா? நம்ம குடிக்கிறோம் இல்லையா, தினமும் தண்ணி பாட்டில குடிக்கிறீங்க இல்லையா, அப்பயும் நீங்க மைக்ரோ பிளாஸ்டிக் கிட்டத்தட்ட நம்ம ஒரு வருஷத்துல ஏடிஎம் கார்டு பார்த்துருக்கீங்க இல்லையா, அந்த அளவுக்கு மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ், அந்த அளவுக்கு அந்த ஒரு ஏடிஎம் கார்டை உடச்சா எவ்வளோ பிளாஸ்டிக் உருவாகும், அவ்வளோ மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் நம்ம தினமும் சாப்பிட்டுட்டு இருக்கோம். இப்போ சுவாசிக்கிறோம் இல்லையா, இங்க இருக்கு இல்லையா இந்த ரூம்லயே நம்ம மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் இருக்கு. எப்படி சாத்தியம்? காத்து வழியா இல்ல, நீங்க போட்டிருக்கீங்களா நைலான் துணி, பாலிஸ்டர் துணி, அது அதுல இருந்தும் மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் வெளியாகினே இருக்கு. அது காத்துல இருக்கும், அது நம்ம மூக்குள்ள இருக்கும். ஓகேவா? கடவுள் இருக்காரான்னு தெரியாது. கடவுள் எங்க எல்லா இடத்துலயும் இருக்கான்னு சொல்றாங்கல்ல, அது மாதிரி மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் எல்லா இடத்துலயும் இருக்கு. தாயோட தாய்ப்பால்ல இருந்து குழந்தை உருவாது இல்லையா, கர்ப்பப்பை, பனிக்குடம் சொல்லுவாங்க தெரியுமா, அதுல கூட மைக்ரோ பிளாஸ்டிக். புதுசா பிறகுது இல்லையா குழந்தை, புதுசா பிறக்கிற குழந்தையோட மலத்துல இருக்கு. அது எதையுமே சாப்பிடல, வெளியில இருக்கிற எந்த பொருளுமே சாப்பிடல, அதுலயும் மைக்ரோ பிளாஸ்டிக். மைக்ரோ பிளாஸ்டிக் அதுதான் அடுத்த மிகப்பெரிய எமன் நம்ம. சரியா? அதால என்ன எஃபெக்ட் உருவாகும்னே இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்கல. சரிங்களா? அப்ப இது நம்ம கண்ட்ரோல் பண்ணுதான்றது தான் நம்மளோட இது. நம்ம என்ன பண்ணுவோம், இதை தண்ணி அவுட்லெட் தண்ணி எடுத்துட்டோம், தண்ணியை ஊற்றணும் இல்லையா, அந்த தண்ணியை சாம்பிள் எடுத்துட்டோம். இப்போ இந்த தண்ணியை கலெக்ட் பண்ணிடுவோம். இதுல எவ்வளவு மைக்ரோ பிளாஸ்டிக் இருக்குன்றத நம்ம அடுத்தது பார்ப்போம். சரியா? புரியுதா? எதுக்காக இந்த சட்டை போடுறாங்கன்னு புரியுதா? ஏன் இந்த ஆர்டர்ல இருக்குன்னு தெரியுதா? அவ்வளவுதான். சரியா? வேற ஏதாவது டவுட் இருக்கா? நான் மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் உங்ககிட்ட காட்டுறேன், கம்ப்யூட்டர் எடுத்துட்டு அது எப்படி இருக்கும், என்ன கலர்ல இருக்கிறதெல்லாம் காட்டுறேன். சரியா? நம்ம இந்த வாரத்திலே ஒரு நாள் சந்திக்கலாம். சரியா? சார்
இது என்னன்னா இந்த கலர் வந்து தேத்தா மட்டையோட கலர், அதோட இது அந்த பழுப்பு இது. பழுப்பு கலர். அந்த கலர் போகிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். இப்படி ஒரு செட்டப் போடுங்க சார். என்ன இப்படி ஒரு செட்டப் எடுத்துருங்க, தண்ணி எடுத்துருங்க. அடுத்தது என்ன பண்ணுங்க, தேத்தா மட்டையை வந்து மேல் லேயரில் போட்டு எடுங்க. ஏன்னா அந்த அழுகுலாம் இதில் செட்டில் ஆகிடும். இது அந்த அந்த ஆக்ஷன் நடந்துடும், அந்த பழுப்புலாம் இதில் செட்டில் ஆகிடும். ஓகேங்களா? இப்படி ஒரு தண்ணி கொடுங்க, அப்படி ஒரு தண்ணி போதும் சார். இவ்வளோ தண்ணியே எனக்கு ஒரு பாட்டிலில்